சீர்காழி அருகே தொடுவாய் மீனவர் கிராமத்தில் காட்டுத்தீ பரவ தொடங்கியுள்ளது. 4 தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் உள்ளூர் தண்ணீர் டிராக்டரை கொண்டு தீயணைக்கும் பணியில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்ட மரங்கள் எரிந்து சேதமடைந்தன. சீர்காழி அருகே தொடுவாய் மீனவ கிராமத்தில் கடற்கரையோரம் உள்ள 300 ஏக்கர் நிலப்பரப்பில் முந்திரி, ஆரஸ்பதி, பனைமரம் உள்ளிட்டவை பயிரிட்டுள்ளனர். இந்நிலையில் தொடுவாய் கிராமத்தின் அருகே உள்ள சந்திரசேகர் என்பவருக்கு சொந்தமான முந்திரி காட்டிலிருந்து தீ பரவ தொடங்கியது. தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகரித்ததன் காரணமாக அடுத்தடுத்த பகுதியில் உள்ள முந்திரி, ஆரஸ்பதி, பனைமரங்களில் தீ வேகமாக பரவியது. தொடர்ந்து பரவிய தீ காட்டு தீயாக மாறி 4 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் பரவி எரிய தொடங்கியது. இதனை கண்ட அருகில் உள்ள கிராம மக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்து உடனடியாக தங்களது கிராம பகுதியில் உள்ள 5 தண்ணீர் டிராக்டர்களை கொண்டு பரவிய காட்டு தீயை அணைக்க தொடங்கினர். ஒரு சிலர் உழவு விழும் டிராக்டர்களை கொண்டு நிலத்தினை உழுது தீ பரவாமல் தடுத்தனர். இதனிடையே அடுத்தடுத்து சீர்காழி, பூம்புகார், திருக்கடையூர், தரங்கம்பாடி உள்ளிட்ட பகுதியில் இருந்து வரவழைக்கப்பட்ட தீயணைப்பு வாகன வீரர்கள் மேலும் தீ பரவாமல் அணைத்தனர். இந்நிலையில் தகவல் அறிந்த வருவாய்த்துறையினர் பாதிக்கப்பட்ட பகுதிகளை கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் தீ மேலும் பரவாமல் அணைப்பதற்கு உயரதிகாரிகளை தொடர்பு கொண்டு கூடுதலாக தீயணைப்பு வாகனங்களை வழங்கிட அறிவுறுத்தினார். இது தொடர்பாக சீர்காழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் சுமார் 50 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்டுள்ள முந்திரி, ஆரஸ்பதி, பனைமரங்கள் என 1000க்கும் மேற்பட்ட மரங்கள் பாதிக்கப்பட்டது தகவல் தெரியவந்துள்ளது. உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். சீர்காழி செய்தியாளர் சாமி பத்மநாபனுடன் உங்கள் தவசி ரமேஷ். நான் தானே வந்திருக்கேன், வேறு யாரும் வரவில்லையே. ஆமாம் ஆமாம். ஏன்னா